ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். மறுநாள் நான் ஊருக்கு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு. புக் பண்ணதுக்கப்புறம் திடீர்னு என் ஹஸ்பண்ட் சொன்னார், "நம்ம ஒரு 2 நாளுக்கு அப்புறம் போகலாமா?" அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், "உங்கள் மாமா வீட்டில் நம்ம இவ்வளோ நாள் இருந்ததே பெரிய விஷயமா இருக்குங்க. உங்கள் மாமியை பார்த்தீங்களா, ஒரு நாளும் எப்படி ஒரு மாதிரி பேசுகிறாங்கன்ட்டு 10, 15 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. அவங்களும் பாவம் சமைக்கிறாங்க, பண்ணுறாங்க. நம்ம போய் சமைச்சாலும் அவங்களுக்கு பிடிக்கிறது கிடையாது. அதனால் நான் வேணாங்க" அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அதுக்கு உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "இது மாதிரி நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைங்கள. நம்மளுக்கு வேலை முடியறதுக்கு இன்னும் ஒரு 2 நாள் இருக்குது. அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கம்மா" அப்படிங்கிற மாதிரி கேட்டார். நான் உடனே சொன்னேன், "சரி உங்களுக்காக ஏதோ நான் ஓகே" அப்படின்ட்டு நான் கிளம்பி போயிட்டேன். அவங்க மாமா இங்கேருந்து வந்தார். வந்ததுக்கப்புறம் "என்ன ரகு, என்ன முகமே மாறி இருக்கு? என்னடா விஷயம் என்ன?" அப்படின்னோடனே, "இல்லை, இது மாதிரி ரேவதி ஊருக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கம்மா. இன்னும் ஒரு 2 நாள் பொறுமையாயிரு அப்படின்னு தான் சொன்னேன்" அப்படின்னு. "அந்த பொண்ணு ஊருக்கு புதுசில்ல, அதனால கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். இங்கே உள்ள இதெல்லாம் இது பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிக்கும். அதனால கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் இந்த இடம் செட் ஆகுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான்ப்பா. அதனால் எதையும் நீ ஒன்றும் நினைக்காத. அதெல்லாம் சரியாயிடும். இன்னும் 2 நாள் தானே, பார்த்துக்கிட்டு போகலாம். அதுக்குள்ளே இடம் முடிஞ்சிடும். எல்லா ப்ராப்ளமும் நான் பேசிட்டேன். அந்த இடத்துக்காரவங்களும் சரிங்கிறாங்க. ஏன்னா உங்கள் அப்பா பேசினா கண்டிப்பாக அந்த இடத்துக்காரர் கோவப்படுவார். ஏன்னா ஏற்கனவே அவர் உங்கள் அப்பா இதாக பேசினதுனால தான் இத்தனை நாளாக சைன் போட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப இதாக இருந்தார். அதனால தான் உன்னையும் உன் ஒய்ஃபையும் வர சொன்னதுக்கு காரணமே" அப்படின்னோடனே, "அதுவும் சரிதான். நான் வந்ததும் நல்லா தான் போச்சு மாமா. ஏன்னா வச்சுக்கோங்களேன், அவர் அப்பா மேலே கோவமா இருக்காருன்னா அவர் பேசுகிறதுலேயே எனக்கு முதல் தடவையிலேயே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அப்பா நம்மக்கிட்டேயே ஒரு சாதாரண விஷயம்னாலே கோவமா தான் பேசுவார். இவர் அவளை மரியாதை இல்லாமல் பேசுனதுனால தேவையில்லாமல் இந்த மாதிரி பேச வேண்டியது மாதிரி ஒரு நிலமை வந்துருச்சு" அப்படின்னோடனே, "சரி ஓகே, அப்போனா நீ அதுக்காக தான் வந்தது நல்லதாக போச்சு" அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே எங்கள் மாமி "என்னங்க சாப்பாடு செய்ய?" அப்படி இப்படின்னாங்க. உடனே எங்கள் மாமா கோவமாக சொன்னார், "நீங்கள் வந்ததுலேருந்து அந்த பிள்ளைங்களுக்கு ஒழுங்காக என்ன சமைச்சு கொடுத்துருக்க? அந்த பொண்ணை சமைக்க சொன்னாலும் அதுவும் ஒழுங்காக சமைக்கும். ரேவதி சூப்பராக சமைக்கும். நான் போயிட்டு சாப்பிட்ருக்கேன் அவங்க வீட்டில். நீ அவளை சமைக்க சொல்லு. இன்றைக்கி அவள் சமையல் சாப்பிடுவோம். நீ ஒழுங்காக ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு பாரு" அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசினார். எனக்கு அதுக்கு உடனே எங்கள் மாமி சொன்னாங்க, "நான் இருக்கிறேன்ப்பா. எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. நான் பாட்டுக்கு அவளை அமைதியாக இருக்க போகிறேன். நானா எதுக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்கணும்? நான் தேவை கிடையாது" அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேசினாங்க. உடனே நான் எங்கள் மாமியார் சமாதானப்படுத்துறதுக்காக, "எங்கள் மாமி சமையலை என்ன மேம் இப்படி சொல்லிட்டீங்க? அவங்க எவ்வளோ சூப்பராக சமைக்கிறாங்க, பண்ணுறாங்க. அவங்களும் ஒரு சமையல் வகையில் அவங்க சிறப்பாக செய்கிறது தான். இத்தனை வருஷம் அவங்க சமையல் தானே செஞ்சு சாப்பிட்டுட்ருக்கீங்க. அது மாதிரி எங்கள் மாமியை விட்டு கொடுத்து பேசாதீங்க" அப்படின்னு சொன்னோன்னே, எங்கள் மாமி அதுக்கப்புறம் சிரித்தாங்க. சிரித்தோடனே கொஞ்சம் கோவம் ஏன்னா நம்மளும் அதுக்கு சப்போர்ட்டிவாக பேசணுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கோவம் வரும். அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் அமைதியாக சிரிச்சுக்கிட்டே அவங்க கொஞ்சம் கிண்டல் பண்ணதுனால அவங்க ஓகே அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னாங்க. இப்போ தான் சரியாயிருக்கு மாமியோட கோவம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் "ரேவதியே சமைக்க சொல்லுடா" அப்படின்னு சொல்லிட்டு, நானும் கொஞ்சம் பேங்க் வரைக்கும் எனக்கு வேலை இருக்குது, நானும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் ரேவதியை கூப்பிட்டு, "இன்றைக்கி மாமா உன்னையே சமைக்க சொல்லிட்டாரு. 2 நாளைக்கு நீயே இந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம்" அப்படின்னோடனே அவளுக்கும் ஒரு ஸ்மைல் பண்ணா. அதுக்கப்புறம் தான், ஏன்னா என்னோடய ஒய்ஃபுக்கு சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அது மற்றவங்க சமைச்சது சரியில்லைன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே இது பண்ணுவாள். அதை என்னையே செய்ய சொல்லியிருக்கலாங்க. ஏன்னா சமைக்கிறதுக்கு அவள் என்றைக்குமே இது பண்ணவே மாட்டாள். ரொம்ப சமைக்கிற வேலைகள், ரொம்ப க்ளீனிங்காக வச்சுக்கிறது எல்லாமே ரொம்ப பிடிச்ச விஷயம் அவளுக்கு. அப்படி இருக்கிறதுனால திடீர்னு இந்த மாதிரி சமைக்காமல் இருக்க, வேற ஒருத்தவங்க சமைக்கிறதா அதுவும் நல்லா இல்லை. மாமி உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாகவே போட மாட்டாங்க. ஏதோ கையில் வந்ததை போடுவாங்க. அது ஒரு குழம்பா வச்சுருவாங்க. அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியாது. இருந்தாலும் அதை மாமாங்கிற வாசி குறை சொல்லாமல் சாப்பிட்டுட்ருக்காரு. அதே நம்ம கொஞ்சம் எல்லாம் இது பண்ணுற நம்மளுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால வேறு வழி இல்லாதனால நம்ம இருந்து தான் ஆகணும். அப்படிங்கிறதுனால நான் இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2, 3 நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் சமாதானம் ஆனாங்க. அதுக்கப்புறம் 2, 3 நாளைக்கு அப்புறம் அந்த லேண்டோட விஷயம்லாம் முடியறதுக்கு அந்த ஒரு டைமிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒய்ஃபே சொல்கிறா, "நான் சமைச்ச 2 நாளில் உங்கள் மாமியே என்னை பாராட்டினாங்கங்க.
எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னோடனே, அதுவும் சரிதான். அப்போனா வந்து எங்கள் மாமி கையாலே பாராட்டு வாங்கிட்டேன்னா சாதாரணம் கிடையாது. அவங்க யாரையும் சாதாரணமா பாராட்ட மாட்டாங்க எப்டி அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஊருக்கு கிளம்பலாமா அப்படின்னோனே, இன்னும் ஒரு 1 வாரம் இருந்துட்டு போலாங்க.